வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நம்ம கிச்சன் வந்து எப்பயுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம தேவையான பாத்திரங்கள் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கிச்சன் நல்லா நீட்டாக இருக்கும், நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு சிலர்லாம் ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்கும், நம்ம தேவையான பாத்திரங்கள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிக நேரம் கிச்சனில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும், வேலையும் மிச்சமாகும். அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ என்னோடய கிச்சன்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு தான், இருந்தாலும் நிறைய பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அது பிடிக்காது, நிறைய பாத்திரம் இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் தேவையான அளவு மட்டும் நான் பாத்திரங்கள் வந்து வச்சுக்குவேன். அதுதான் வீடு நீட்டாகவும் இருக்கும், வேலையும் ஈஸியாக முடியும். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். பாத்திரங்க இப்போ சிங்கில் வந்து பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சுட்டு பாத்திர கூடையில் வந்து கவுத்தி வச்சுருவேன். கவுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு பாத்திரம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம செல்ஃபில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம விளக்கிட்டு அந்த தண்ணியோடு எடுத்து செல்ஃபில் வச்சோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி பட்டு ஒரு மாதிரி ஒயிட் கலராகவும் அந்த பேப்பர் ஃபுல்லாக ஊறி வந்துடும். அதுக்காக தான் நல்லா தண்ணியை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செல்ஃபில் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வீட்டில் மொத்தம் நான் யூஸ் பண்ணுற பாத்திரமே இவ்வளோ தான், ரொம்ப கம்மியாக தான் வச்சுக்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் எனக்கு இதுவே நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் விளக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பாத்திரம் நிறையா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் விளக்கி முடிச்சுட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா பாத்திரம் கம்மியாக இருக்கும், தேவையான அளவான பாத்திரமாக தான் இருக்கும். இதுதான் நான் எப்போயும் யூஸ் பண்ணுற பாத்திரம். இப்போ சாப்பிட்ற பிளேட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் 4 பேர் தான், 2 பேர் பெரியவங்க, நானும் என்னோடய ஹஸ்பண்டு, பசங்க 2 பேர் சின்ன பசங்க தான். அதனால் 4 பிளேட்டு, ஒரு 2 பிளேட்டு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன். ஏதாவது அவசரத்துக்கு மூடணும் அப்படின்னா ஒரு 2 பிளேட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அது மாதிரி தண்ணி டம்ளர் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன். ஏன்னா பசங்க திடீர்னு யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீ ஏதாவது கொடுப்போம், கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் டம்ளர் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுக்குவேன் யூஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு 2 செம்பு அந்த மாதிரி வச்சுக்குவேன். பசங்க சாப்பிடும்போது இந்த மாதிரி டம்ளரில் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு குடிக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் டம்ளர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்புறம் ஒரு 2 செம்பு இருக்குது தண்ணி குடிக்கிறதுக்காக வச்சுக்குவேன். ஒன்று பெருசு, ஒரு சின்ன செம்பு அந்த மாதிரி. இது மூடி போட்ட கிண்ணம் எதுக்காக அப்படின்னா தயிர் இதெல்லாம் உர ஊற்றி வைக்கிறது, இந்த இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இதில் வந்து நான் தயிர் மட்டுமே ஊற்றி வைப்பேன், அதுக்காக இந்த கிண்ணம். இது வந்து டீ போடுறதுக்காக 2 பாத்திரம், ஒரு சின்னது ஒரு பெரிய பாத்திரம், 2 பேருக்கு வைக்கிற அளவும். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது டீ வைக்கணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் பெரிய கிண்ணம் மாதிரி வச்சுருக்கேன். டீ பாத்திரம் 2. இந்த செட்டு கிண்ணம் பார்த்திங்கன்னா பாத்திரக்கடையில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்ட்டு வாங்கினேன். இது பார்த்திங்க அப்படின்னா அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு, அப்புறம் புளி ஊற வைக்க, காய் இதெல்லாம் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்காக இந்த கிண்ணம் வந்து வச்சுருக்கேன். இந்த 2 குட்டி கிண்ணம் எதுக்காக அப்படின்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து சாப்பிட்டுக்குவாங்க, சிந்தாமல் இருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருந்தனால அந்த கிண்ணத்தை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்துக்குவேன். அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பானை, சாம்பார், ரசம், பொரியல் இதெல்லாம் மூடுறதுக்காக தனியாக குட்டி குட்டி பிளேட்டெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி ஏதாவது மூடி வச்சுக்கிறதுக்காக வந்து அந்த மாதிரி சின்ன பிளேட்டெல்லாம் அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 4-5 இது இருக்குது. தண்ணி குடம் இதெல்லாம் மூடிக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். பக்கத்தில் இருக்க கிண்ணம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிண்ணம் நான் ரெகுலராக எப்பயுமே ரசம் வைக்கிறதுக்கு இந்த கிண்ணம் வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் பொரியலுக்கு 1, அப்புறம் சட்னி ஏதாவது வச்சோம் அப்படின்னா அந்த சட்னி எடுத்து வைக்கிறதுக்காக. எப்படியும் நம்ம ஒரு பொரியல் 2 பொரியல் அந்த மாதிரி வைப்போம் இல்லையா, ஒரு கிண்ணம் வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன். அந்த அடியில் இருக்க ஒரு கிண்ணம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதில் வந்து நம்ம சாம்பார்லாம் வச்சுட்டு கிண்ணம் வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னா இந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு பாத்திரங்களை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இவ்வளோதான் என்னட்ட மொத்த பாத்திரமே. சாம்பார், ரசம், 2 பொரியல், சட்னி இதை எடுத்து வைக்கிறதுக்காக இந்த கிண்ணங்கள் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இவ்வளோதான். கிண்ணமும் நிறைய வச்சு யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம நிறைய பாத்திரங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம எடுத்து போட்டு புழங்கிட்டே இருப்போம், சிங்கில் நிறைய பாத்திரம் சேர்ந்துடும், நம்ம விளக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான். அதே மாதிரி செல்ஃப்லேயே அந்த ஓரத்தில் ஒரு கூடை மாதிரி வச்சுருக்கேன். அந்த கூடையில் பார்த்திங்க அப்படின்னா கரண்டி, டீ சல்லடை இதுகள்லாம் அந்த கூடையில் போட்டு நான் வச்சுருவேன் ஒரு ஓரமாக. அது மாதிரி குட்டி குட்டி பிளாஸ்டிக் டப்பா இதெல்லாம் இருக்கிறதையுமே அந்த கூடைக்குள்ளேயும் மொத்தமாக போட்டு வச்சுருவேன்.
பசங்களுக்கு ஏதாவது திடீர்னு கொடுத்து விடணும் அப்படின்னா அந்த சின்ன சின்ன டப்பாவில் போட்டு கொடுத்து விட்டுக்குவேன். சாம்பார் ரசம் அதெல்லாம் சிந்தாமல் இருக்கிறனால இந்த டப்பாவில் நான் ஊற்றி கொடுப்பேன். நல்லா ஆற வச்சுட்டு இந்த டப்பாவில் ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா லஞ்ச் பேக்கில் வந்து சிந்தாமல் இருக்கும். அதுக்காக தான். இது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் திருவுற மரம், காய் கட் பண்ணுற போர்டு, இதையும் அந்த ஓரத்தில் எடுத்து வச்சுட்டேன் நீட்டாக. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்காக தான். நம்ம எந்த அளவுக்கு வீடை நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். பசங்களுக்கு திடீர்னு ஏதாவது லஞ்சு கொடுத்து விடணும் அப்படின்னா ஒரு டிஃபன் பாக்ஸு எக்ஸ்ட்ரா வச்சுக்குவேன். இந்த டப்பா வந்து பார்த்திங்க அப்படின்னா காளான் வாங்கிட்டு இருக்கிற டப்பா ஃபுல்லாக நான் தூக்கி போட மாட்டேன். அதை சேர்த்து வச்சுருவேன். ஏன்னா பூச்செடியெல்லாம் நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ் நிறையா வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டப்பாவை செடி அடியில் வச்சு தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா அது சிந்தாமல் இருக்கும். அதுக்காக தான். இந்த டப்பா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது வைக்கணும் அப்படின்னா, கோதுமை மாவு ஏதாவது வைக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு டப்பா வந்து அதுக்காக வந்து வச்சுருக்கேன். என்னோடய மொத்த பாத்திரமே இவ்வளோ தான். எனக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா ரொம்ப பிடிக்கும். அதாவது யாராவது திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் ரூமில் வந்து வச்சுருக்கேன். அதை தேவைன்னா வந்து எடுத்துக்குவேன். அதே மாதிரி கிச்சன் மளிகை ஜாமான் போட்டு வைக்கிற டப்பாவும் அதே மாதிரி தான். அளவாக தான் வச்சுக்குவேன். நிறைய கசகசன்னு குட்டி குட்டி டப்பா அந்த மாதிரியெல்லாம் நிறையெல்லாம் வச்சுக்க மாட்டேன். அந்தந்த பொருளுக்கு தேவையான அளவு மட்டும் டப்பா வந்து இருக்கும். அதே மாதிரி உடனே ஜாமான் தீர்ந்த உடனே கையோடு விலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். செல்ஃபில் வந்து ஜாரு, மிக்ஸி ஜாரெல்லாம் வந்து மேலே வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் சப்பாத்தி கட்டை, சப்பாத்தி போடுற சட்டி இதெல்லாம் மேலே வந்து இருக்குது செல்ஃபில். டைனிங் டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணாடி கப்பு, டீ கப்பு இது எல்லாமே வந்து டைனிங் டேபிளில் வந்து எடுத்து வச்சுக்குவேன். பசங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் வந்து நான் பசங்களுக்கு வந்து கொடுக்குறதுக்காக. இது பார்த்திங்க அப்படின்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸு. அதை எப்பயுமே நான் வேலைக்கு டைனிங் டேபிளில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம சாப்பாடு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸு டப்பா தான் இது. இது பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுருவேன். இதுதான் நான் எப்பயுமே சாப்பாடு வடிக்கிறது. கொஞ்சம் 2 நேரத்துக்கு சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னா இந்த சட்டியில் வந்து நான் எப்பயுமே சாப்பாடு வடிச்சிருவேன். குக்கரில் வந்து சாப்பாடு வைக்க மாட்டோம். இது எதுக்காக அப்படின்னா சாப்பிடும்போது இந்த சட்டியில் வந்து தண்ணி மோந்து வச்சுருவேன். டம்ளர் போட்டோம் அப்படின்னா பசங்க எடுத்து குடிச்சுக்குவாங்க. அதுக்காக தான். இது வந்து ஒரு நேரத்துக்கு மட்டும் சாப்பாடு வடிக்கிறேன்னு இந்த சட்டியில் வச்சுக்குவேன். இது வந்து மாவு இதுகெல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்காக இந்த 2 பாத்திரம் வச்சுருக்கேன். இது சாப்பாடு வடிக்கிறதுக்காக இந்த சட்டி. இவ்வளோ தான் பாத்திரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. இது வந்து சின்ன குக்கரு. அதே மாதிரி 5 லிட்டர் குக்கர் இருக்குது. அதை தனியாக வச்சுருக்கேன். அது மாதிரி இது வந்து இரும்பு கடாய், ஏதாவது ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அந்த கடாய். அப்புறம் ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்கேன். பூரி இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. எக்ஸ்ட்ரா ஒரு நான்ஸ்டிக் சட்டி வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் என்னோடய வீட்டில் வந்து பெரிய பாத்திரங்கள். இப்போ இந்த பாத்திரங்களையும் எடுத்து நான் ஸ்டோர் ரூமில் வந்து வச்சுருவேன். கசகசன்லாம் வச்சுக்க மாட்டேன். அப்போ தேவைன்னா மட்டும் ஸ்டோர் ரூமில் போய் நான் எடுத்துக்குவேன். நான் யூஸ் பண்ணுற பாத்திரமே மொத்தமே இவ்வளோ தான். பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்குது, ரொம்ப ஜாமான்லாம் பார்க்குறதுக்கே கசகசான்னு இருக்குது, பத்தவே மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம சில்வர் பாத்திரம் வந்து எந்த அளவுக்கு கிச்சனில் கம்மியாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கிச்சன் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அளவுக்கு பிளேட்டு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். பிளேட்டு, டீ குடிக்கிற டம்ளர் அது மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். மீதி பாத்திரம் எல்லாமே எப்பயும் போல் எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுறது தான். சாம்பார், ரசம், பொரியல் இதுக்கெல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்கிற கிண்ணம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் தேவையான அளவு பாத்திரங்களை வச்சுட்டு மீதி பாத்திரங்களை வந்து நம்ம எடுத்து எப்போயாவது தேவையான மட்டும் எடுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். நல்லா பார்க்க அழகாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சனை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எப்பயுமே நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னோடய வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க கிச்சனை பார்த்துட்டே சொல்லுவாங்க, இன்னும் வீட்டில் பாத்திரமே இல்லை, ரொம்ப கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். நிறைய பாத்திரங்களை போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு கிண்ணத்துக்கு 2 கிண்ணம் எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நம்ம திரும்பி ஒன்றை எடுத்து திரும்பி சிங்கில் போட்டுட்டு வேறு புது கிண்ணத்துக்கு தான் நம்ம கை வந்து போகும். அதை கழுவி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணாது. அப்பப்போ நம்ம கழுவி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலையும் மிச்சமாகும். இந்த டப்பாவில் ஸ்பூனு, லைட்ரு இது எல்லாம் இந்த சின்ன டப்பாவில் போட்டு ஜன்னலில் வந்து எடுத்து வச்சுருவேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். உங்களோட கிச்சனை இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.